மேட்ச் T20 மேட்ச்சு 5 மேட்ச் பதிவு பண்ணி வீடியோ போட்டாச்சு. நம்ம சொன்ன ரிசல்ட் வந்துருந்துச்சு. ஒரு மேட்ச்சில் ரிசல்ட் சேஞ்ச் ஆச்சு. இருந்தாலும் பிளேயர்ஸ் புதுசாக வந்ததுனால அதை நம்ம கணிக்க முடியலை. பிளேயர்ஸ் நேம் லிஸ்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பிளேயர்ஸ்னு சொல்கிறேன். அந்த பெஸ்ட்டு பிளேயர்ஸ்லேருந்து ஒரு 6-7 பேர் இப்போ அந்த 5 மேட்ச்லேயுமே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 6 இல்லை 8 பேர், சில மேட்ச்லாம் 10 பேரோடு வந்திருக்காங்க. அப்படி ஒரு அமைப்பில் இருக்குது. கிரிக்கெட் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க போதும். நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோ முழுமையாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக புரியும். நீங்கள் டீம் செட் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை மற்ற விஷயங்கள் எது பண்ணலாம். உங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரியான அமைப்பில் இருக்கும். அதனால் வீடியோ முழுமையாக பொறுமையாக கேளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எஸ் யாதவ் அவருடைய அவர் கேப்டனாக இருக்கும்போது டீமை வழிநடத்துகிற விதம் வேறு. அவருக்கு மட்டும்தான் நல்லா இல்லாமல் இருந்துச்சு. அதனால் நான் பெரும்பாலும் இந்த 5 மேட்ச்லேயுமே நான் வந்து பெஸ்ட்டாக எடுக்கவும் இல்லை, சொல்லலாம் நல்ல பிளேயர்ஸ். ஏன்னா அவருக்கு இந்த காலகட்டம் இந்த T20 மேட்ச் சீரியஸை பொறுத்த வரைக்கும் அவர் சிறப்பு இல்லை. அப்படிங்கிறனால அவரை 5 மேட்ச்லேயுமே நான் எடுக்கலை பெருசாக. ஏன்னா அவருக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதே மாதிரி இருந்துச்சு. அவர் ஒன்றும் பெருசாக பாயிண்ட் எடுக்கலை. வந்தோடனே அவுட்டாக போகிற மாதிரியான அமைப்பில் இருந்துச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டே மேட்ச்சில் ரோஹித் சர்மா கேப்டனாக இருக்கார். அவருக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த டெஸ்ட் மேட்ச்சிலோட சொல்லியிருந்தேன் பழைய வீடியோவில். இப்போ லாஸ்ட்டாக நடந்த டெஸ்ட் மேட்ச்சில் அவருக்கு டைம் சரியில்லை. அப்படிங்கிறப்ப அவர் இந்த நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா அந்த எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து தவறாக தேம்ப முடியும். அது வந்து நேரத்துடையது தான். ஆனால் திறமையான பிளேயர்ஸ் தான் இந்தியன் பிளேயர்ஸு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் அந்த நேரமானது அவங்கள வந்து தவறான முடிவுகள் எடுக்க வச்சிரும். அப்படி ஒரு அமைப்பில் தான் இருக்குது இந்த ஒன் டே மேட்சை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் கேப்டன் ஆகிறதுனால மேட்ச் எப்படி போகும் என்னங்கிற பார்ப்போம். 3 ஒன் டே மேட்ச்சு நான் வீடியோ பதிவு பண்ணி போடுற மாதிரி பார்க்குறேன். இப்போ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா நாக்பூரில் நடக்குது. அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூரில் தேதி 6/2/25 மதியம் 1:30 மணிக்கு நடக்குது. இப்போ ஒன் டே மேட்ச் அப்படின்னாக்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு 4.5 மணி நேரம், செகண்ட் இன்னிங்ஸ் ஒரு 4.5 மணி நேரம், 9 மணி நேரம் ப்ளஸ் ஒரு பிரேக் ஒரு 30 நிமிஷம் சேர்த்து ஒரு 10 மணி நேரம் கணக்கு வைக்கலாம். அந்த விதிப்படி தான் நான் வந்து ரிசல்ட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டனாகவும், இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஜேப் பட்லர் அவர் கேப்டனாகவும் இருக்காங்க. இப்போ நெட்லேருந்து ஒரு லிஸ்ட்டு பிளேயிங் 11 எடுத்து நான் சொல்லிட்டேன். இதில் புதுசாக பிளேயர்ஸ் யாராவது வரலாம், இல்லை இப்போ நான் சொல்லக்கூடிய பிளேயர்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் வரலாம் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் உங்கள் ஐடியாவுக்கு கொஞ்சம் டீம் செட் பண்ணிக்கிறங்க இந்த ஃபஸ்ட்டு மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த 3 ஒன் டே மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 2 நட்சத்திரம் வருது. அது இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சோதனை கொடுக்கும். எப்படின்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் வருது. செகண்ட் இன்னிங்ஸில் 6 மணிக்கு மேலே ரோஹித் நட்சத்திரம் வந்துடுது. இந்த நட்சத்திரம் மாறுறது அப்படிங்கிறது சில சமயம் பெரிய வித்தியாசத்தை கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா ஒரு நட்சத்திரம்